எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். இன்றைக்கி நம்ம மீன் கறி வைக்கிறது குக்கரில் தான். குக்கர் விசில் போட்டு கரெக்டான அளவில் நல்ல டேஸ்ட்டில் எப்படி மீன் கறி வைக்கலாம் தான் இன்றைக்கி நம்ம ஷேர் பண்ண போகிறது. அதுக்காக 350 கிராம் அளவுக்கு சின்ன சைஸ் அயில மீன் தான் எடுத்துருக்கு. அப்ராக்சிமேட் ஒரு 6 to 7 மீன் இருக்கும். நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. எந்த மீன் வேணாலும் இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். மீனோட சைஸை பார்த்துட்டு குக்கிங் டைம், வேக வைக்கிற டைம் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். முதல்ல ஒரு எலும்பிச்சம்பழம் சைஸுக்கு புளி ஊற வச்சுக்கோங்க. 1 கப்பு தண்ணி ஊற்றி வச்சுருக்கு. குக்கர் சூடு பண்ணி 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றிருக்கு. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துருக்கு. 1/4 டீஸ்பூன் போதும். வெந்தய பவுடர் நம்ம லாஸ்ட்டாக சேர்க்குறேன், அதனால முதல்ல 1/4 டீஸ்பூன் முழுசாக இருக்கிற வெந்தயம் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 2 பெரிய சைஸ் வெங்காயம் நான் சின்ன பீஸை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 3-4 பச்சை மிளகாய், 1 இன்ச்சு சைஸுக்கு இல்லை 1 இன்ச்சு சைஸுக்கு இஞ்சி சின்ன பீஸை கட் பண்ணது, 6 to 7 பூண்டு நான் கட் பண்ணலை, முழுசாக தான் சேர்த்துருக்கு. கொஞ்சமாக உப்பு, இவ்வளோ சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. ரொம்ப ஒன்றும் ட்ரை ஆக வேண்டியதில் கரெக்டான அளவுக்கு வதக்கி எடுத்தால் போதும். வெங்காயம் பெரிய சைஸ் 2 ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. சின்ன சைஸ் வெங்காயமாக இருந்தால் 3 எடுத்துக்கோங்க. நல்லா வதக்கி இதே மாதிரி சாஃப்ட் ஆனதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 4 டீஸ்பூன் ஃபுல்லாகவே காஷ்மீரி மிளகாய்த்தூள் தான் நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் வேணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி இந்த மிளகாய்த்தூளோட டேஸ்ட்டு இல்லை குவான்டிட்டி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது நல்ல ஒரு கலருக்காக தான் காஷ்மீரி மிளகாய்த்தூள் நான் இப்போ சேர்த்துருக்கு. காரத்துக்காக பச்சை மிளகாயும் சேர்த்து அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கு. நீங்கள் அது அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. காரமாக இருக்கிறது வேணால் ஃபுல்லாக காரமாக இருக்கிறது சேர்த்துக்கலாம். காரம் கலரும் வேணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி 2 டீஸ்பூன் ஃபுல்லாகவே காஷ்மீரி மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் ஃபுல்லாகவே காரமாக இருக்கிற மிளகாய்த்தூள் சேர்த்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிடலாம். லோ ஃப்ளேமில் வச்சு இந்த பவுடர் எதுவுமே கருகி போகாமல் நல்ல ஒரு டைம் இதே மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மீடியம் சைஸில் இருக்கிற ஒரு தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. புளி கரைய வச்சது அதுவும் ஃபுல்லாக ஊற்றியிருக்கு. இந்த புளியோட அளவு உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் அதிகமாக புளி வேணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஊற்றிடலாம். மீன் கறிக்கு எப்போவுமே கொஞ்சம் உப்பு புளிப்பு இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக நிற்கிற ஒரு கறி தான். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் உப்பும் சேர்த்துருக்கு. இந்த தக்காளி கொஞ்சம் வேகணும். இதே மாதிரி கொஞ்சம் வெந்து இதே மாதிரி கொஞ்சம் திக்காக வந்ததுக்கப்புறம் நம்ம இதில் தண்ணி ஊற்றிடலாம். கட்டியாக இருக்கிற ஒரு கிரேவியில் தான் இன்றைக்கி நம்ம மீன் கறி செய்கிறது. இந்த முட்டை ரோஸ்ட் எல்லாம் செய்யும் இல்லைங்களா, அதே மாதிரி கொஞ்சம் திக்காக இருக்கிற ஒரு கிரேவி தான் செஞ்சுருக்கிறேன். அதனால 1/2 கப் அளவுக்கு தண்ணி தான் ஊற்றியிருக்கு. உங்களுக்கு கொஞ்சம் ஊற்றுற மாதிரி கறி வேணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் அதிகமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தய பவுடர். இந்த ஒரு குவான்டிட்டி மீனுக்கு இதுக்கு மேலே வெந்தய பவுடர் போடக்கூடாது, போட்டுச்சுன்னா லைட்டாக கசப்படிக்கும். ஒரு பிஞ்சு அளவுக்கு ஜீரகம், சின்ன ஜீரகம். இந்த ஜீரகத்தோட டேஸ்ட்டு தெரியாது. ஒரு பிஞ்சு அளவுக்கு நம்ம போடும்போது இது ஒரு டேஸ்ட் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக தான். இதுக்கு மேலே அதிகமாக நீங்கள் ஜீரகம் போட்டுருச்சு அப்படின்னா ஜீரகத்தோட டேஸ்ட்டு ஸ்மெல்லு செப்பரேட்டாக தனியாக தெரியும். அந்த மாதிரி தெரியாமல் இருக்கிறதுக்கு தான் ஒரு பிஞ்சு அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். தாராளமாக கருவேப்பிலையும் சேர்த்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மீன், சின்ன சைஸ் அயில மீனாக இருக்கிறது தான் நான் முழுசாக தான் வச்சுருக்கு. பெரிய சைஸ் மீனாக இருந்தால் நீங்கள் கட் பண்ணி போட்டு வச்சுக்கலாம். நல்லா வச்சதுக்கப்புறம் அந்த மசாலா மீனுக்கு மேலே மெதுவாக எடுத்து இதே மாதிரி தேய்ச்சி விட்டுக்கோங்க. கொஞ்சம் மசாலைக்குள்ளே அமர்த்தி வச்சுக்கலாம். மசாலைக்குள்ளே நல்லா இதே மாதிரி அமர்த்தி வச்சதுக்கப்புறம் குக்கர் மூடி வச்சுக்கோங்க. குக்கர் மூடி வச்சு லோ ஃப்ளேமில் கம்மியாக இருக்கிற தீயில் தான் நம்ம இது ஒரு விசில் வர்ற வரைக்கும் வேக வைக்கணும். தண்ணி நம்ம இதில் கம்மியாக தான் ஊற்றியிருக்கு, கிரேவி கட்டியாக தான் இருக்குது. அதனால தான் நம்ம தீ கம்மி பண்ணி வச்சு வேக வைக்கிறது. தண்ணி நீங்கள் கொஞ்சம் அதிகமாக ஊற்றி நல்லா லூஸாக இருக்கிற கறி மாதிரி தான் ரெடி பண்ணுறேன் அப்படின்னா மீடியம் லோ ஃப்ளேமிலும் நீங்கள் இது வேக வச்சுக்கலாம். சின்ன சைஸ் அயில மீனாக இருக்கிறதுனால தான் ஒரு விசில் வர்ற வரைக்கும் வேக வைக்கிறது. இப்போ ஒரு விசில் வந்துருச்சு, அப்படியே இருக்கட்டும். இதுக்குள்ளே இருக்கிற அந்த ஏர் ஃபுல்லாக வெளியே போகட்டும். அதுக்கப்புறம் நம்ம இது ஓப்பன் பண்ணிடலாம். நீங்கள் எடுத்துருக்கிறது பெரிய சைஸ் மீனாக இருந்தால் 2 விசில் வரைக்கும்லாம் வேகிறதுக்கு தேவைப்படும். எவ்வளோ பெரிய மீனாக இருந்தாலும் 2 விசிலுக்கு மேலே தேவைப்படாது. மீன் சீக்கிரம் வேகிற ஒன்று தான். ஃபுல்லாக ஏர் போனதுக்கப்புறம் நம்ம இது எடுத்துக்கலாம். ஃபுல்லாக ஏர் போகட்டும். அப்போ தான் இந்த மீன் இந்த குக்கருக்குள்ளே இருந்து நல்லா வெந்து கிடைக்கும். ஒரு விசில் போனதுக்கப்புறம் உடனே திறந்துருச்சு அப்படின்னா மீன் வேகாது.
அந்த ஆவியிலே அப்படியே இருக்கட்டும். ஆவி ஃபுல்லாக போனதுக்கப்புறம் நம்ம இதே மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம மீன் வந்து கரெக்டான அளவுக்கு வெந்திருக்கு. அயில மீன், சின்ன மத்தி மீன் எல்லாம் இதே மாதிரி நீங்கள் செஞ்சு எடுத்துக்கலாம். சூடாகும் போதே சீக்கிரம் வேகிற நத்திலி மீன் இருக்குல்ல, அதே மாதிரி இருக்கிற குட்டி குட்டி மீனும் இதே மாதிரி செய்யக்கூடாது. ரொம்ப அதிகமாக வெந்து போயிடும். இந்த ஒரு கறி 2 நாள் வரைக்கெல்லாம் இதே மாதிரி ஃப்ரிட்ஜில் வைக்காமல் கெடாமல் வைக்க முடியும். அடுத்த நாளைக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எது கூட வேணாலும் சைட் டிஷ்ஷாக பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகிற ஒரு கறி தான் இது. ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிடுங்க. இந்த சமையல் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் உடனே பார்க்கலாம். அது வரைக்கும் வணக்கம்.